வணக்கம். யோசிச்சு பாருங்க. உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாசம் மாசம் கரெக்டா ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. இன்னைக்கு அதை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு அருமையான அரசாங்க திட்டத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு குடும்பத்துக்கு மாசம் 10,000 ரூபாய் பென்ஷன். சும்மா பேச்சில்லங்க, இது நிஜமாவே சாத்தியம்தான். ஆனா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க, அது எப்படின்னு தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த 10,000 ரூபாய் மாச பென்ஷன் அப்படிங்கிற கணக்கு எப்படி வருதுன்னு பாத்திரலாம் வாங்க. இது எப்படி வேலை செய்யுது? இங்க நாம முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 10,000 ரூபாய்ங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கிற தொகை இல்ல. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருமே இந்த திட்டத்துல சேரும்போது அவங்க இந்த இலக்க சுலபமா அடைய முடியும். அதாவது இந்த ஸ்கீம்ல ஒருத்தருக்கு அதிகபட்சமா கிடைக்கக்கூடிய பென்ஷன் எவ்வளவு தெரியுமா? மாசம் 5,000 ரூபாய். அப்போ கணவன் மனைவி 2 பேருமே தனித்தனியா இந்த ஸ்கீம்ல சேர்ந்து ஆளுக்கு 5,000 ரூபாய் பென்ஷன் வர மாதிரி பிளான் பண்ணா என்னாச்சு? குடும்பத்துக்கு மாசம் 10,000 ரூபாய். இப்ப கணக்கு புரியுதா? சிம்பிள். நம்ம எதிர்காலத்துக்கு இப்படி ஒரு சூப்பரான கேரண்டி கொடுக்கற அந்த திட்டத்தோட பேர் தான் அடல் பென்ஷன் யோஜனா. இது மத்திய அரசோட ரொம்ப முக்கியமான பென்ஷன் திட்டங்கள்ல ஒண்ணு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்திய குடிமக்களுக்காக, குறிப்பா அமைப்பு சாரா துறையில, அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வேலை செய்யற மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதோட முக்கியமான நோக்கமே 60 வயசுக்கு அப்புறம் மாசம் மாசம் ஒரு உத்தரவாதமான பென்ஷன் கிடைக்கணுங்கிறது தான். இந்த திட்டத்தோட ஐடியாவே ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு நாம மாசம் ஒரு சின்ன தொகையை முதலீடு செஞ்சா போதும், அது நம்மளோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும். அதனால தான் இது சாதாரண மக்களுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸா இருக்கு. சரி, இப்போ இந்த ஸ்கீமோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம். அத பத்தி பார்க்கலாமா? அதாவது எவ்ளோ சீக்கிரம் சேர்றோமோ அவ்ளோ நல்லது. இந்த கணக்க பாருங்களேன், உங்களுக்கே புரியும். மாசம் 5,000 ரூபாய் பென்ஷன் வேணும்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு 18 வயசுல இந்த ஸ்கீம்ல சேர்ந்தீங்கன்னா மாசம் வெறும் 210 ரூபாய் கட்டினா போதும். ஆனா இதே பென்ஷனுக்காக நீங்க 40 வயசுல சேரும்போது மாசம் 1,454 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். பாத்தீங்களா வித்தியாசத்தை? எவ்ளோ பெரிய வித்தியாசம்! இதிலிருந்து என்ன தெரியுது? எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்ளோ நமக்கு லாபம். நம்ம பாக்கெட்ல இருந்தும் குறைவான காசு தான் போகும். ஓகே, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுல சேர என்ன தகுதி வேணும்னு நீங்க கேக்குறது புரியுது. வாங்க அதை பார்க்கலாம். 3 சிம்பிளான கண்டிஷன் தான். 1. உங்க வயசு 18ல இருந்து 40க்குள்ள இருக்கணும். 2. நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். 3. உங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் இல்லனா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கணும். அவ்வளவுதாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 1, 2022க்கு பிறகு இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க யாரும் இந்த ஸ்கீம்ல புதுசா சேர முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், அதனால இதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரே வரியில சொல்லணும்னா, அடல் பென்ஷன் யோஜனாங்கிறது ரொம்ப குறைஞ்ச முதலீட்ல நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு சூப்பரான நம்பகமான திட்டம். குறிப்பா சாதாரண மக்களோட நலனை மனசுல வச்சு கொண்டு வந்த திட்டம் இது. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க எதிர்காலத்துக்காக நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இத பத்தி யோசிக்க இதுதான் சரியான டைம், இல்லையா?